என் இனிய தமிழ் மக்களே, மார்ச் 20 இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம். எத்தனை பேருக்கு தெரியும்? கோடிக்கணக்கில் பணம், 100 ஏக்கரில் தோட்டம், ஆடம்பர பங்களா, கார், மனைவிக்கு தங்க வைர நகைகள், மகனுக்கு வெளிநாட்டில் வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இது மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைப்பவர்களுக்கு பறவையின் அருமை பற்றி தெரியாது. சிட்டுக்குருவிகளும் காகங்களும் பறவைகளும் ஆங்காங்கே இருக்கும் ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் என பல வகையான மரங்களின் பழங்களையும் விதைகளையும் சாப்பிட்டு இந்த பூமி பரப்பில் பறந்து சென்று விதைகளை தூவுகின்றன. மலைகளிலும் மலை முகடுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சமவெளி பகுதிகளிலும் ஓங்கி உயர்ந்து நிற்கும் மரங்கள் எல்லாம் அந்த பறவைகள் நட்டவை. அந்த ஓங்கி உயர்ந்து நிற்கும் மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து மழையாக பெய்கிறது. மழை துளியாகிறது, துளி அருவியாகிறது, அருவி ஆறாகிறது, ஆறு நீராகிறது, நீர் உனக்கு சோறாகிறது, வயிறாகிறது, உனக்கு வாழ்க்கையாகிறது. பறவைகள் இல்லை என்றால் இங்கு பொறியாளனுக்கும் வேலை இல்லை, மருத்துவனுக்கும் வேலை இல்லை, விவசாயிக்கும் வேலை இல்லை, விஞ்ஞானிக்கும் வேலை இல்லை, மெய்ஞானிக்கும் வேலை இல்லை. பறவைகள் இல்லை என்றால் இந்த பூமி பந்தில் மனித இனமே இல்லை.